அதிமுக முடிந்துவிட்டது என நினைக்க முடியாது. எனது என்ட்ரி ஆரம்பித்து விட்டது. வரும் 2026 சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா கூறியுள்ளார். இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாக இருந்த அதிமுக தொடர்ந்து சரிவுகளை சந்தித்து வருகிறது. அதற்கு ஒரு சில சுயநலவாதிகள் தான் காரணம். ஜெயலலிதா ஜாதி பார்க்க மாட்டார். அப்படி ஜாதி பார்த்திருந்தால் உயர் ஜாதியைச் சேர்ந்த அவர் என்னிடம் பழகி இருக்க முடியாது. அதிமுகவில் சாதாரண ஏழை கூட பதவிக்கு வரலாம். ஆனால் திமுகவில் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. திமுகவில் குடும்பத்தில் உள்ள வாரிசுகளை பதவிக்கு கொண்டு வருவர். அதிமுகவில் சிலர் ஜாதி அரசியல் நடத்த ஆசைப்பட்டால் அவர்கள் தனியாக சென்று செய்யலாம். நான் ஜாதி பார்த்திருந்தால் பெங்களூருக்கு செல்லும் போது பழனிசாமியை முதலமைச்சர் பதவிக்கு தேர்வு செய்திருக்க மாட்டேன். அதிமுகவுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் ஆதரவு தெரிவித்து வந்தனர். எனவே எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்பதால் அவருக்கு முதல்வர் பதவி தந்தேன். அதிமுக 3வது இடத்திற்கும் 4வது இடத்திற்கும் சென்று விட்டது. தானும் கெட்டு கட்சியையும் கெடுக்க கூடாது. அதிமுக முடிந்துவிட்டது என நினைக்க முடியாது. எனது என்ட்ரி ஆரம்பித்து விட்டது என்றும் சசிகலா பேசியுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குளித்துவிட்டு ஊர் திரும்பியவர்களின் 2 வாகனங்கள் புளியங்குடி அருகே வெவ்வேறு விபத்துக்களில் சிக்கியதில் ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் முத்தார்பட்டியில் மகன் செயின் பறிப்பில் ஈடுபட்டதால் விரக்தி அடைந்த தந்தை விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் மே 9ஆம் தேதி நடந்த வெடி விபத்தில் உயிரிழந்த பட்டாசு தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் உள்ள சுதர்சன் பட்டாசு ஆலையில் மே 9ஆம் தேதி நடந்த வெடி விபத்தில் 6 பெண்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். 9 பெண்கள் உட்பட 14 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு உரிமையாளர் சார்பில் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடும் இறுதிச் சடங்கிற்கு 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. பட்டாசு ஆலை வெடிவிபத்திற்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஆனால் தற்போது வரை உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கோ அல்லது காயமடைந்த தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் நிவாரணம் அறிவிக்கப்படவில்லை. இதனால் குடும்பத்தின் ஒரே வருவாய் ஆதாரமாக இருந்த பெற்றோரை இழந்த குழந்தைகள் வாழ்வாதாரத்திற்கு சிரமப்படுவதாகவும் உடனடியாக அரசு சார்பில் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாஜக அணியில் உள்ள பாமகவுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் இருக்கவே இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்த தனது எக்ஸ் தள பதிவில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் அதிமுகவின் முடிவு அங்கு போட்டியிடும் பாஜக அணியின் பாமக வேட்பாளருக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும் வகையில் மேலிடத்தில் இருந்து வந்த உத்தரவால் எடுக்கப்பட்டது என்றும் பாஜகவும் அதிமுகவும் இடைத்தேர்தல் களத்தை பாமக எனும் தங்களது பிரதிநிதி மூலம் எதிர்கொள்கின்றன. இந்த தேர்தலில் இண்டி கூட்டணி வேட்பாளரின் வெற்றியை உறுதி செய்வோம் என்றும் ப. சிதம்பரம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகிகளை ஜாதிய தலைவர்களாக சித்தரிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியுள்ளார். சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வு முறையை ஆதரிப்பதை மத்திய அரசு இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்க வரும் 20ஆம் தேதி தமிழகம் வரவிருந்த பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை நாகர்கோவில் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் 20ஆம் தேதி தொடங்கி வைக்கவிருந்தார். மேலும் சென்னை பேசின் பாலம் பணிமனையில் இருந்து வந்தே பாரத் ரயில் பராமரிப்பு பணிமனை, திருநெல்வேலி கன்னியாகுமரி இடையிலான இரட்டை ரயில் பாதை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கவிருந்தார். இந்நிலையில் நிர்வாக காரணங்களால் பிரதமர் மோடியின் வருகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கூறும்போது, பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக வருகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மறு தேதி அறிவித்த பிறகு அவருக்கு கட்சி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறியுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அகற்ற வேண்டும் என்று எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். ஹேக் செய்யப்படும் ஆபத்து மிக அதிகமாக இருப்பதால்
அமெரிக்க தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அகற்ற வேண்டும் என்று எலான் மஸ்க் கூறியுள்ளார். அமெரிக்காவில் உள்ள ஒரு குழந்தைகள் பொழுதுபோக்கு வாட்டர் பார்க்கில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அவர்களை வேலைக்கு சேர்த்திருந்த என்பிசிடி குழுமம் தெரிவித்துள்ளது. காசாவில் 9 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடைபெற்று வருகிறது. இதில் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் சென்றடைய தெற்கு காசாவில் பகல் நேர தற்காலிக போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது.